சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ இப்படி எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிறபடியால் இப்ப வந்து பாஸ்டர் செலிப்பா பேசுறேன் நினைக்க கூடாதுக்காக சொல்றேன். இப்படி எல்லாம் ஆவிக்குரிய ஓடலின்படி நீங்க நடக்கிறபடியால் அதுல மாத்திரம் ஆவிக்குரிய ரீதியில பாவத்தை விட்டு விலகு, பரிசுத்தமாக பரலோகத்துக்கு போகணும் மாத்திரம் சொல்லாமல் நீ இந்த காரியத்துல செய்யறபடியா உன்னுடைய ஆத்மா இந்த காரியத்துல வாழ்ந்திருக்கிறபடியால் இந்த ஆத்மா வாழ்றது போல நீ சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பா இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் சொல்லுகிறார். அதுதான் அங்கே சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீ முதலாவது வை, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கிடைக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சும்மா வச்சுக்கிட்டு கர்த்தாவே என்று இருக்காம இதுகளை வந்து உண்மையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்கள் யாவரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், நான் சொல்ற பொருளாதார செழிப்புக்கும் கிறிஸ்தவ பக்தி உள்ள ஜீவியத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்க நான் பேசுறேன். எத்தனை பேருக்கு அது நல்ல ஞாபகமா இருக்குது பாருங்க. அதுக்கு அடிப்படையான வசனத்தை இல்லாமல் எடுப்பாங்க. முதலாவதே அது இருக்குது. அவர்களுக்கு காலம் சொன்னாங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உண்றதற்கும் உடுக்கிறதுக்கும் பொருளாதார தேவைக்கும் பொருளாதாரம் இல்லை பொருளில் ஆன உலகத்தை பொருட்களால நிறைந்த உலகத்தை தேவன் உண்டாக்கி போட்டு மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப பொருட்களான உலகம் என்னத்துக்கு? மனுஷனுக்கு. மனுஷன் என்னத்துக்கு? தேவன். புரியுதா? மனுஷன் என்னத்துக்கு? தேவன். அப்படி உண்டாக்கி போட்டுதான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். அப்ப பிரமாணம் என்னடா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையது இந்த வெளிப்பாட்டு காரியங்களையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் இவை இலகுவா வந்து வெற்றி வந்து கூட்டாத்தான் தோல்வியும் கூட்டாத்தான் வந்து எல்லாரையும் இல்லாம பண்ணிடும். அப்படியெல்லாம் இருந்தாங்களே. வெற்றி வரும்போதும் கூட்டாத்தான் வரும், தோல்வி வரும்போதும் கூட்டாத்தான் வந்து இல்லாம பண்ணிடும். கவனமா இருக்கும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, எங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு, எங்களுக்கு உணர்வுகளை தருகிறதுக்கு கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். நீ போறவாத சரியில்லை, நீ போறவாத சரி சொல்லி உணர்த்துறதுக்கு வாஞ்சைகளையும் செய்கைகளையும் உருவாக்குற தேவன். வாஞ்சைகளையும் செய்கைகளையும், தவறான வாஞ்சைகள் சரியான வாஞ்சைகளையும் செய்கைகளையும் உருவாக்குறதவன் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. வாஞ்சைகளையும் செய்கைகளையும் விருப்பங்களை இல்லையா? விருப்பம் எங்களுக்கு புரியுது. அதுல அப்படியே அக்னியா பற்றி எரியும். ஒரு காரியத்துல அக்னியா பற்றி எரியும். விருப்பத்தையும் செய்கையையும் அவரே உருவாக்குறார். இதை செய்யண்டு அனல் பற்றி எரிகிற மாதிரி அக்னியா எரிஞ்சு கொண்டு இருக்கு. இப்ப விருப்பத்தையும் செய்கையையும் தேவன் உருவாக்குவார். இது சரியான வழி, இது புரியாத வழி என்று சொல்லி தருவார். அப்ப கவனமா இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றுவீங்க. சரி, இப்ப பிரசங்கத்துக்கு போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமத்தனத்திலே இருந்து, அவர்கள் பார்வோனுடைய கையிலே இருந்து, பிசாசுடைய கையிலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்களை கொண்டு வந்து அவர்கள் 40 வருஷத்துக்கு முன்பாக வந்து கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்பாகவே தவறான செய்திகள் அவர்களுக்கு கிடைத்தபடியினால் 40 வருஷம் அவர்கள் வீணாக்கி அந்த சந்ததியை மடிந்து போயிட்டு, அந்த சந்ததியை சுருக்கமாக அந்த சந்ததியை மடிந்து போயிட்டு என்னத்துக்கு இந்த உதாரணம் எல்லாம் எடுத்துக்கிட்டா பெருக்கத்துக்கான உதாரணம். நான் சொன்னேன் செழிப்பட்டு சொன்னால் அதை நிப்பாட்டி சொன்னேன். செழிப்பட்டு சொன்னா எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக வாழ்வோம். எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக. அப்ப என்ன அந்த வேத புஸ்தகத்துல நீல புஸ்தகத்தை வாசிங்க. யோவான் 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 2ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் உடல் நலத்திலும் மற்ற
மிச்சம் அந்த நண்பன் கதையெல்லாம் விட்டுடுங்க. நீ எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்கும்படி நன்றாய் இருக்கிறதா, நீ எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்கும்படி, எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்கும்படி. அப்ப கீழே நீங்க அந்த வசனத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில், அவர் போதகர், 90 வயசு போதகர் யோவான் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் இல்லை. இப்ப 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதை நீங்க யூனிஸ் வாசிங்க. 2ஆம் வசனத்தை இப்படி எல்லாம் நீ செய்கிறபடியா, என்னுடைய பிள்ளையை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிறபடியால் இந்த காரியத்திலேயே நீங்க கவனம் கொடுக்கணும். வாசிங்க. இப்ப பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா ஆவிக்குரிய ஜீவியத்துல உன்னுடைய ஆத்மா வாழ்றது போல நீ எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆவிக்குரியதற்கும் செழிப்புக்கும் சம்பந்தம் வந்துட்டா அதன் கீழே இறக்கி நான் வசனத்தை மாத்தையில அந்த வசனத்தை கீழே இறங்கி இந்த வசனத்தை மேல தூக்கி பாருங்க. நீ எலி வாசிங்க. இப்ப விடாங்க அந்த வசனம் 2 கீழே 2 வசனத்துல 3வது வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ இப்படி எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிறபடியால் இப்ப வந்து பாஸ்டர் செலிபா பேசுறேன் நினைக்கக்கூடாதுக்காக சொல்றேன். இப்படி எல்லாம் ஆவிக்குரிய ஓடரின்படி நீங்க நடக்கிறபடியால் அதுல மாத்திரம் ஆவிக்குரிய ரீதியில பாவத்தை விட்டு விலகு, பரிசுத்தமாக பரலோகத்துக்கு போகணும் மாத்திரம் சொல்லாமல் நீ இந்த காரியத்துல செய்கிறபடியா, உன்னுடைய ஆத்மா இந்த காரியத்துல வாழ்ந்திருக்கிறபடியால் இந்த ஆத்மா வாழ்றது போல நீ சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா செழிப்பா இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் சொல்லுகிறார். அதுதான் அங்கே சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீ முதலாவது வை முதலாவது வை, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கிடைக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சும்மா வச்சுக்கிட்டு கர்த்தாவே இருக்காம இதுகளை வந்து உண்மையா சரி. 28ஆம் அதிகாரம் அதுல வாசிங்க. 28 உண்டு, உபாகம் 28 உண்டு. யூனிஸ் வாசிங்க. எடுத்தாக்கள் வாசிங்க. நான் சும்மா பேர் வந்தோன்னு சொல்றேன். 20 வாசிங்க. 28 என்று நான் உனக்கு விதிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால். தேவனுடைய கட்டளைன்னா என்ன? இந்த வேத பிரமாணம். இந்த வேத பிரமாணத்தின் செய்ய வாசிங்கமா. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் வாசிங்க. என்று நான் உனக்கு விதிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுல வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் இறைவனாகிய கர்த்தருக்கு முற்றாக கீழ்ப்படிந்து இன்று நான் உங்களுக்கு கொடுத்த அவருடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்து அவற்றின்படி நடந்தால் உங்கள் இறைவனாகிய கர்த்தர் உங்களை இந்த பூமியில் உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும் மேலாக உயர்த்துவார். என்ன செய்தா உயர்த்துவாரா? உண்மையாய் செவி கொடுப்பாயா என்றால், செவி என்ன அந்த தமிழ் வந்து பழைய தமிழ். உண்மையாய் காதை கொடுத்து நீ கேட்டு அந்த காரியங்கள் சும்மா சபைக்கு வரதாலேயோ சபைக்கு வந்து சும்மா இருந்து எழுப்பி போறதாலேயோ இல்ல, காதை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை காதை கொடுத்து கேட்டு அந்த வார்த்தையின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாயா இருந்தால் இந்த பூமியில் உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் நீ கேட்டு நடக்க விளைக்கிட்டோட நடனம் மாறிடும், உன்னோட பேச்சு மாறிடும், உன்னோட உடுப்பு மாறிடும், எல்லாமே மாறிடும். மாறிக்கிட்டு வரையே கர்த்தர் அப்படியே உயர்த்திடுவார். அடுத்த வசனம் கீழ வாசி. நீங்க எங்க இருந்து
ஆண்டவருடைய இந்த ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி உண்மையாய் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது நீ வவுனியா பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தெற்கிலுப்ப குளத்திலேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய கற்பத்தின் கனியிலே செழிப்புண்டாயிரு. கற்பத்தின் கனியிலே செழிப்பு, எல்லாமே செழிப்பாய். நீ வளர்க்கிறது, நீ தொடுகிறது, தொட்டது, கார், ஆட்டோ, மோட்டார் சைக்கிள், மக்கள் எல்லாம் வாகனம் எல்லாமே செழிச்சு போயிருக்கும். எல்லாம் உனக்காக தான். இந்த உலகத்தை சினிமாவில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மணந்தது எனக்காக, அன்னை மடியை, அப்படி ஒரு பாட்டு ஒன்று. அவனே இப்படி பாடுவானா இருந்தா, கர்த்தர் என்னையும் உன்னையும் உருவாக்கி போட்டு 1:28 ஆதியாகமம் 1:28 என்ன நடக்குது? நீங்க ஒருவனையெல்லாம் நான் உண்டாக்கி, ஆமென், பக்தியுள்ள சந்ததி உண்டாகும்படிக்கு நான் உங்களை எல்லாம் ஏற்படுத்தினேன். அப்ப நீங்க தான் பல்கி பெறுவோம். பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை சும்மா இல்ல கீழ்ப்படுத்து. பூமியுள்ள காலத்துக்கு கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள், அதை கையகப்படுத்துங்கள், அதுல அதிகாரத்தை செலுத்துங்கள், அதுல நடவடிக்கை எடுங்கள் என்று யாருக்கு சொல்லி இருக்கு? உனக்கும் எனக்கு தான் சொல்லி இருக்கு. ஆனா சினிமாக்காரன் பாருங்கள், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓடும் நதிகள் எனக்கா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் வாசிப்பார்கள். 7ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. உலகம் பிறந்தது யாருக்காக? பக்கத்தையும் சொல்லுங்க, வாசிங்க. அந்த நல்ல தேசத்துல பாலம் தேன்படும் நல்ல தேசத்துல பிரவேசிக்கப்படும் போது பாத்தீங்களா, உன் தேவனாய கர்த்தர் அவனே இல்ல, சினிமாக்காரன் சொல்ல இல்ல, உன் தேவனாய கர்த்தர் உன்னை அந்த தேசத்துல பிரவேசிக்கப்படும் போது அது பள்ளத்தாக்குகளும் கவனமா கேட்டீங்களா? அப்ப ஆறு இந்த பாட்டு பாடணும், நானும் நீங்களும் தான் பாடணும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் ஆறுகளும் நதிகளும் எனக்காக. அடுத்தது வாசிங்க. அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும். சொல்லே மாதுளம் பழத்துல விலை என்ன? மாதுளம் பழம் மக்கள், கோதுமையும். அடுத்தது நீங்க வாசிக்கணும், அதுல வாசிக்கணும். வாசிங்க. ஒலிவ மரங்கள். ஐயோ, இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் முசுறதுக்கு ஒலிவ மரத்தை ஒயிலுக்கு தெரியுது அப்படின்னா, அது ஒலிவ ஒயில் சாதாரணமான எண்ணெயா ஓடுமா? ஏன் பொய்த்தேன் இல்ல, மேல தேனை ஊத்திய கீழே சந்திரபானையை ஊத்துறதேன் இல்ல, தேன் மலை இடுக்கள் இருந்து வார தேசம். நாங்கெல்லாம் மூட வாழ்க்கை. அது தாழ்ச்சியே இல்லாமல், பஞ்சம் பட்டினி பசி ரிசெஷன் இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம். ஒன்றுமே அப்பம் மாத்திரமில்லை, ஒன்றுமே உடுப்பில இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து தேவையான பணத்துல இருந்து ஒன்றுமே உனக்கு குறைவுபடாத தேசம். அது கல்லுகள் அங்க தங்கமா இருந்தது, கல்லுகள் இங்க கல்லுகள் இரும்பா இருக்கிறதும், செம்பு வெட்டி அளவுக்கு வெட்டி எடுக்கிற செம்பும் இல்லதான், அவனை போல செம்பும் இல்லதான், செம்பு வெட்டி எடுக்கிறதுமான தேசம். சரி சார், அதுல வாசிங்க, அதுல வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, கவனமா கவனிங்க. இதுல நீங்க வாசிங்க சரி, அப்படியே சொன்னாங்க வாசிக்கிறது, வாசிக்கிறது திரும்பி வாசிங்க.
ஏனெனில் உங்கள் இறைவனாகிய கர்த்தர் இறைவனாகிய கர்த்தர் உங்களை பலமான நாட்டிற்கு கொண்டு வரப் போகிறார். அது நீரோடைகளும் ஏரிகளும் நிறைந்த பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் நீரூற்றுகள் ஓடும் நாடு. அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை தோட்டங்கள், ஒரு திராட்சை கொலை இல்லை, திராட்சை தோட்டங்களும் அத்தி மரங்களும் மாதுளம் பழங்களும் ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. எப்படி இதை விட என்ன வேணும்? அப்படியான தேசத்துக்கு கொண்டு வரலாமா? அடுத்தது அது கவனமா கவனிக்கும். உணவு குறைவுபடாத நாடு. அது உணவு குறைவுபடாத நாடு. அங்கு உங்களுக்கு குறைவே, சொல்லுங்க யாவரும், குறைவே இருக்காது. இதுக்காக மாத்தி நான் வாசிக்கிறேன். அங்க குறைவே இருக்காது. பஞ்சம் பிழைக்க வந்தது, அங்க குறைவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு வர. அப்ப அவைக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவர் சொல்றார், அது இதுல வந்து நீ இப்ப அதுல அந்த 18ஆம் வசனத்தை வாதி, கீழ்ப்பகுதியை வாதி, 11 18. எல்லாரும் கவனிங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல எதை சொல்றார்? எதை சொல்றார்? இப்ப நாங்க வாசிச்ச பட்டியலின்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பெலனை நான் உனக்கு கொடுக்கிறவர். பெலனை வாசி, அவ்வளவுதான். மிச்சத்தை வாசி. கவனித்துக் கொள்ளுங்க. தேவனாய கர்த்தர் அதெல்லாம் வையுங்காக அப்புறம் வருவோம். உனக்கு உனக்கு இருந்து வாசி. உனக்கு உண்டாயிருக்கிற வாசி. இந்த நாளில உனக்கு நான் சொல்றது உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை உனக்கு உண்டாயிருக்கிறதை சம்பாதிக்கிறதுக்கு, உனக்கு இன்றைக்கு இப்ப பட்டியல் போட்டு சொன்னதுல உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெலனை தாரவர் நான். ஆமென் ஆமென். பெலனை நான் தாரவர் சொல்றேன். பெலனை நான் தாரவர் சொல்றேன். அப்ப நான் ஆவிக்குரிய காரியத்தை சொல்லித்தான் இந்த காரியத்தை சொல்றேன். அந்த உடன்படிக்கைகளை நினைக்க வேண்டாம். அப்ப இதை சுதந்திரித்துக் கொள்வது என்ன என்று சொல்வதற்கு தான் இந்த யோசுவாட கதையை சொன்னேன். யோசுவா வந்து எரியோவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். எரியோவுக்கு பக்கத்தில் நின்று போறதுக்கு தியங்கி நிற்கிறார். கொண்டு யோசுவா 1:8 எடுப்பாங்க. நம்ம போன கிழமை சொன்னது சாலியா நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். 1:8. அப்ப என்ன செய்யணும்? பிரியமானவனே, நீ ஆவிக்குரியது மாத்திரம் முனைப்பாய் இருக்கிறது மாத்திரம் இல்ல, தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, வெளிப்பாட்டு அறையிலே ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்வதிலே முனைப்பாய் இருந்து உன்னுடைய ஆத்துமா ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவு செழிப்பாய் இருக்கிறியோ அந்த அளவு பொருளாதாரத்திலே பொருட்களினால் ஆன உலகத்தை தேவன் மனுஷனுக்கு தேவை என்று உண்டாக்கினார். அந்த பொருட்களினால் ஆன உலகத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு நான் வாஞ்சப்படுகிறேன் என்று அவர் சொல்றார். யோவான் வாசி. இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதுல வாசிங்கம்மா. கவனமா கேளுங்க. நல்வளமும் இந்த வேத புத்தகத்தின்படி தேவன் சொல்ற நியமத்தின்படி நீங்க காரியங்களை செய்தா, தொழிலை செய்தா, அல்லாட்டி குடும்பத்தை நடத்தினா நல்வளமும் சித்தியும் பெறுப்பாய், செழிப்பும் அடைவாய்,
சித்தியும் நல்வளம். அதைத்தான் சொல்ற நல்வளம். நல்வளம் என்றால் தனியா பணத்துக்கு நினைக்காத, உங்களோட உணர்வில செழிப்பு, உங்களோட குடும்பத்துல செழிப்பு, உங்களோட சரீரத்துல செழிப்பு, உங்களோட கற்பத்துல செழிப்பு, எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். தனியை செழிப்பு பண்ணணும் பணத்துக்குள்ள போயிடாதீங்க. உன்னுடைய வளர்ச்சியில செழிப்பு, உங்க படிப்புல செழிப்பு, உங்க இருக்கையில செழிப்பு, உங்க வீட்டுல செழிப்பு, எல்லாத்திலையும் செழிப்பு. அப்ப நல்வளம் பொதுவாக நீ எடுக்கிற முயற்சியில செழிப்பார். அதுதான் நல்வளம். அங்க காசை பற்றி சொல்ல, இந்த எடுக்கிற முயற்சியில நீ போராட போறாய். அங்க போனா வானத்தை அளாவும் மதில்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. வானத்தை அளாவுற மதில்கள் கட்டப்பட்டிருக்குது. ராட்சதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பயப்படுறார்கள். அவர்கள் ஏற்கனவே ராணுவங்கள் இருக்குது, ரதங்கள் இருக்குது, ஆமட்கார்கள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட இனத்தோட மோத போறதுக்கு தேவன் ஒரு ஆலோசனை சொல்றார். இந்த வேத வார்த்தையை தேவன் கற்றுக் கொடுத்த தேவன் கற்றுக் கொடு தியானம் என்ற ஒரு பொறிமுறையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என்ன? இந்த வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் தேவன். பாசிட்டிவான வார்த்தைகள் பாருங்க. உங்களுக்கு இந்த லைட் மின்சாரத்தை கண்டுபிடிச்ச யார் பேர்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சு ஜஸ்டினா? நான் ஜஸ்டினோட நீங்களும் போய் பேருன்றது தோமஸ் அல்வா எடிசன். தோமஸ் அல்வா எடிசன் படிக்கிற காலத்துல பாசிட்டிவா சொல்றதுன்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் பாசிட்டிவா தோமஸ் அல்வா எடிசன் படிக்கிற காலத்துல அங்கே இருந்து ஒரு லெட்டர் தாயிட்ட கொடுத்து விட்டாங்க. ஒரு வாஞ்சியோட தாயிட்ட கொடுத்தாங்க. தாய் லெட்டரை பிரிச்சு பார்த்தா இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், படிப்புக்கும் இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இவனை பாடசாலையில வச்சிருக்கிறத விட இவன் எல்லா பிள்ளைகளையும் குழப்பிக்கின்றான், இவன் படிக்க மாட்டான் என்று சொன்ன உடனே தாய் முகத்தை பார்த்தா, பிள்ளையோட முகத்தை பார்த்துச்சு, என்னம்மா டீச்சர் எழுதியிருக்கா? அட நீ படிக்கிற படிப்புக்கு இந்த பள்ளிக்கூடம் காணாது, இந்த தகுதிக்கு இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை, இந்த உன்னோட ஆர்வத்துக்கும் படிக்கிற திறமைக்கும் இங்க படிப்பிக்கிற டீச்சர் தகுதி இல்லை, இவனை நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போட்டு படிப்பிச்சீங்கன்னா எதிர்காலத்துல நல்லா வருவான்னு அந்த தாய் சொன்னது. அப்ப அப்படியே ஒரு முட்டாள் பெயருக்கு இப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை தாய் சொல்லிட்டு அவன் இறந்து போயிட்டார். காலக்கடலில் அவர் இறந்து போன போது தோமஸ் அல்வா எடிசன் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சும்மா ஒரு இதுக்காக தாயின் டைரியோ தள்ளி பார்க்க அந்த கடிதம் வந்துதான் எடுத்து பார்த்தீங்க. அந்த கடிதத்தில் எழுதிதான் ஒரு முட்டாள், இவனை படிப்பிக்கே இல்லாது. பாசிட்டிவான வார்த்தைகள் எப்படியெல்லாம் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோமஸ் அல்வா எடிசன் இல்லாவிட்டார் இந்த மின்சாரம் வாழ்றதுக்கு எவ்வளவு காலம் சென்றதுமோ தெரியாது. அப்ப பாசிட்டிவா பேசுவோம், பாசிட்டிவா காரியங்களை எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்றேன். அத தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். பாசிட்டிவா எப்படி சிந்திக்கிறதுக்கு நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு, நீ கட்டளையில நீ சொல்ல ஆகும், கட்டளையில நிற்கும். ஆகவே இந்த வார்த்தைகளை நீ தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்வளமும் பெற்றுவாய். உன்னுடைய மைண்ட் செட் எல்லாம் மாறி நீ ஒரு வேறொரு மனுஷனா மாறி அங்க போறதுக்கு ஆயுதமாயிருவாய் என்று தேவன் அதை கற்றுக் கொடுத்தார். அது தேவன் தியானத்தை கற்றுக் கொடுத்தது மாத்திரம் இல்ல, தியானம் ஒரு ஆவிக்குரிய ப்ராசஸ், ஆவிக்குரிய ஒரு செயல் ப்ராசஸ்க்கு என்ன செயல்பாடு அல்லது ஒரு நடைமுறை, ஆவிக்குரிய நடைமுறைன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, உங்களுக்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லாட்டி முன்னேறி செல்வதற்கு ஒரு தயங்குற மனப்பான்மைகள் எல்லாம் இருந்தா இந்த ப்ரோசஸ் தேவனுடைய வார்த்தைகளை தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாம் சொந்தமாக இருக்குது, நான் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அறிஞ்சவங்க, நாங்கள் குட்டி தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, தேவ வார்த்தையை பெற்றவர்கள் எல்லாம் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே அந்த ப்ரோசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்களுடைய மைண்டிலே எங்களுடைய மண்டையில இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் மாறி இதே சொல்ல வலிக்கிறோம். இந்த எங்களுடைய கலாச்சாரம், நாங்கள் வேற வேற கலாச்சாரத்திலேருந்து வந்திருக்கிறோம், வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், வேற வேற இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. பாட்டி வைத்தியம், பாட்டி வைத்தியம் மாதிரி பார்த்துருப்பாங்க. எங்களுக்கு முன்சண்டவங்க சொல்லி தந்திருப்பாங்க, நீ இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படப்பா, முடவன் குடும்பத்திற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவான கதைகளை சொல்லி எல்லாம் வளர்த்துருப்பாங்க. எங்களுடைய ஃபாதர் மேல் எல்லாம் மொக்குத்தனமான கதைகளை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக எடுத்து பரிசுத்த சுத்திகரிப்பு கூட்டங்களை வச்சிருப்பாங்க. இப்படி எல்லா காரியங்களும் செய்திருப்பாங்க. அப்ப அது அப்படியே இறுக்கமாக மண்டைகளில் இருக்குது. சில பழக்க
பழக்கங்கள் இருக்குது. அப்ப இந்த ப்ராசஸ் என்ன செய்யுது, தியானம் என்ன செய்யுது, நீ அப்படிப்பட்டவன், நீ தேவனால பிறந்தவன், தேவனுடைய பிள்ளையா இருக்க. 3 வசனம் சொல்லுது பாருங்க. 1 யோவான் சுவிசேஷம் 1:12, ஒரு ஆள் 1 யோவான் 4:4, 3:3, 1 யோவான் 3:6 வாசிங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். தியானிக்க 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 நான் தேவனுடைய பிள்ளை என்று தியானிக்க தேவனுடையதெல்லாம் இயேசு, என்னுடையதெல்லாம் இயேசுடையது, இயேசுடையதெல்லாம் தேவனுடையது. திருப்பி பார்க்க தேவனுடையதெல்லாம் இயேசுடையது, இயேசுடையதெல்லாம் என்னுடையது என்று வருது. அப்படியே தியானிக்கும். வாசிங்க 4:4, யோவான் 4:4, 3:1. பிள்ளைகளே தேவனால உண்டாயிருக்கிறீங்க. அப்ப எண்ணம் வரவன், நீ அப்பா அம்மாவுக்கு பிறந்தது அது பிசிக்கலா, அது சரீர பிரகாரமா பிறந்தது. இப்ப நீ தேவனால பிறந்திருக்கிற பிள்ளைகளே, பிள்ளைகளே என்று கூப்பிட்டு நீ தேவனால உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் இது பார்ட் 2க்கு வருது. பார்ட் 1 பிள்ளைகளே, பிள்ளைகளே நீங்க தேவனால உண்டாயிருக்கீங்க. 3:1 பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதினாலே அப்ப பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் நினைக்காம நீங்க இருந்து அந்த சரீர பிரகாரமா இருக்கிற தகப்பனையே சொல்லி, எங்களோட ஊரையே சொல்லி, எங்களோட ஊர்ல ஒருவரும் படிச்சவன் இல்லை, ஒருவரும் முன்னேறினவன் இல்லை, அப்படி எல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருந்தா இந்த வசனத்தின் அடிப்படையில நீ அந்த தியானத்தை செய்ய. அதான் தியானம் என்ன செய்யுதுன்னா ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு, ஆவிக்குரிய ரீதியில். அது சர்ச்சில் வரைக்கும் நாங்கள் சொல்ல அந்த மைண்ட் செட் எல்லாம் மாறி நாங்கள் அவங்க இல்லை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால பிறந்தவன் என்ன செய்வான், உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்ப நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். என்னுடைய மண்டையில் எழுதப்பட்டிருக்குது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவங்க மண்டையில் எழுதப்பட்டிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பா என்று அவன் அதை புரிச்சுக்கொண்டான். இன்று வரையும் அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை புரிச்சுக்கொண்டு நான் மண்டையில் எழுதியிருக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று சொல்லப்படும். அடுத்த ப்ரோசஸ் பாருங்க. சங்கீதம் 1:1 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அப்ப பாருங்க, நிப்பாட்டுங்க. இப்ப என்ன செய்யறார், அதே ப்ரோசஸ் தான் அவர் சொல்றார். அதே ப்ரோசஸ் தான் இந்த துன்மார்க்கமா உலகத்தான் சொல்ற பழக்க வழக்கத்தின்படி எல்லாம் நீ போகாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நீ செய்வியா இருந்தார். அந்த வார்த்தை பேசுறதின்படி நீ கவலைப்பட தேவையில்லை, நீ சங்கடப்பட தேவையில்லை. இயேசு உனக்கு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஜீன் எங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள ஓடுது. நீ துக்கப்பட தேவையில்லை, நீ இதற்கெல்லாம் விடுதலையாக்கப்பட்டுட்டாய். இந்த வார்த்தைகளை சொல்லி கண்டிருந்தால் இரவும் பகல் என்ன இரவும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதையே சொல்லிக் கொண்டிரு. ஊர் கதை, அங்க அவற்ற கதை, இவற்ற கதையெல்லாம் வேணாம். அவன் பாடக்கூடாது. அவன் உலகம் பிறந்தது எனக்காக பாடக்கூடாது, நானும் நீங்களும் பாடணும். உலகம் பிறந்தது எனக்காக பாடணும். இப்படி இந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டு இருக்கே நீ கால்வாய் கதைக்கு அதுல வாசிங்க. அதுல நீர் கால்வாய் ஓரமா, நீர் கால்கள் இல்ல, நீர் கால்வாய் வாசிங்க. 1:8 இல்ல சங்கீதம் 1:1 அவன் நீர் கால்வாய் ஓடையின் அருகில் நாட்டப்பட்டு இருப்பான். பருவகாலம் ஒவ்வொன்றிலையும் தப்பாமல் தன் பழங்களை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். இதை விட என்ன 365 நாளும் மழை இலையுதேவாத மரத்தை போல் அவன் இருக்கிறான். பசுமையும் செழுமையுமா இருக்கிறான்.
கவனமா கவனிங்க. இதை தியானிச்சு போட்டு அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். சொல்லுங்க, நாங்க செய்வதெல்லாம் பாக்கியம், நாங்க செய்வதெல்லாம் பாக்கியம். சொல்லுங்க, நாங்க செய்வதெல்லாம் பாக்கியம். அப்ப இதைத்தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த அடிப்படையில கர்த்தரும் நானும் கலந்து இந்த காரியங்களை செய்கிற அடிப்படையில கர்த்தருடைய ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையோட நீ இரண்டரை கலந்து காரியங்களை செய்கிற நேரத்துல நாடு நீயும் சேர்ந்து செய்வோம் காரியங்களை. அசைக்க முடியாத இருக்கும் மகிழ்ச்சி வர தேவனுடைய வார்த்தையை பேசி துதிக்க போது அசைந்து விழுந்தது அந்த தேவனின் எங்களுடைய பங்காளியாக இருக்கிறார். இந்த பிரமாணத்தை தான் நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதுதான் தியானத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார். இதே சொல்லிக்கிட்டு, இதே இரவும் பகலும் சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னுடைய வழியை செழிப்பாக்குவாய், நல்ல வெற்றியும் பெறுவாய். உன்னுடைய வழியை செழிப்பாக்குவாய், நல்ல வழியும் நல்ல வெற்றியை பெற்றுக் கொள்வாய். அதைத்தான் யாருக்கும் நாம் சொன்ன ப்ரோசஸ் என்றால் ஆவிக்குரிய ப்ரோசஸ் இதுதான். வார்த்தை எப்படி, வார்த்தை எப்படி சொல்லு, நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு. காற்றையும் காற்றை காணு, மழையை காணு. காற்று என்ன, மழை என்ன? காற்றை படைத்ததும் அவர் தான், மழையை படைத்ததும் அவர் தான். காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன். பள்ளங்களை வெட்டுங்க, நான் பள்ளங்களை நிரப்புவேன் என்று அவர் சொல்றார். பள்ளங்களை வெட்டுங்க, அதை நிரப்புவேன் என்று சொல்றார். அதன் சங்கீதத்தில் அதைத்தான் பிறகு தாவீது சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அத சொல்லிக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம். அப்ப சொல்லப்படும் நான் பேசுற வார்த்தைகள், நான் பேசுற சத்தியத்தை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு என்ன செய்யணும்? இதை இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்படி சமாதானம் பெரிதாயிடும். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்படி சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த பிள்ளை வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பிள்ளைகளை உடம்பு செழிக்கும், இயேசுவின் நாமத்தினால் உடம்பு செழிக்கப்பட்டால் நல்ல புஷ்டியும் வடிவமா இருக்கும். அப்ப ஒரு வாட்டமும் இருக்காது. என்ற எந்த நாளும் 360 நாளும் தண்ணியோட நீரோட பக்கத்துல இந்த மரம் நிக்குமா போல இதுக்குள்ள இருக்கிறபடியால் எந்த நாளும் பசுமையா, பச்சை பசுமையா இருந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பார். அப்ப இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தா தான், இதை கேட்டு இதை சும்மா ஏதோ தட்டு மாதிரி வந்து கேட்கக்கூடாது. உண்மையாய் செவிய கொடுத்து வாசல் என்ன சொல்றேன், இதுங்கள வாழ்க்கையில நடக்குமா? சின்ன தான் சொல்லி பாருங்களேன், சின்ன சொல்லி பாருங்க, சொல்லிப்பார். எத்தனையோ வாக்குதம் சொல்லி சொல்லிப்பார். அது அப்படியே கர்த்தருடைய வார்த்தை அது நேற்றும் இன்றும் மாறாததாக இருக்குது. அது அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு செய்யும், அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு செய்யும். அப்ப இதுதான் ப்ரோசஸ். இந்த வார்த்தையே ப்ரோசஸ். கர்த்தர் சொன்ன வார்த்தையை, இப்ப சொன்ன வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டு போய் வீட்டு எடுத்துட்டு போய் படுத்திருக்கிற போதும், நடக்கிற போதும், உட்கார்ந்து இருக்கிற போதும் அதே குறித்து வாசிச்சு இன்று நான் இந்த வார்த்தைகள் உன்னுடைய இதயத்துல நான் இன்றைக்கு பேசின வார்த்தையெல்லாம் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தா எடுத்து போதிக்கணும். வாசம் சொன்னது என்னென்று விளங்குதா, வேதம் சொல்றது என்னென்று விளங்குதா என்று கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, நீ உட்கார்ந்து டீ குடிக்கிற நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளையே குறித்து பேசுங்க. அவைகளையே குறித்து பேசுங்க. சொல்றது யாரு? கடவுள் சொல்றது. அவைகளையே குறித்து பேசுங்க. அப்போ நான் வாசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமா எழுதிக் கொள்ளுன்னு சொல்றேன். அத்தனை என்ன சொல்ற எழுதிக் கொள்ளலாம். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் அவைகள் இருக்கு. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கிறார் அந்த வார்த்தையில. அப்ப அப்படி தேவன் கவனிக்கிற வார்த்தையை நாங்கள் எப்படி கவனிச்சு சொல்லணும்? நான் செய்வதெல்லாம் பாக்கியம், நான் சொன்னபடி ஆகும், நான் செய்வதெல்லாம் ஆகும், நான் சொன்னபடி ஆகும், அப்படி எல்லாம் சொல்லணும். சரி, இப்ப நாம வீட்டை போய் அதை பிராக்டிஸ் பண்றது போகைக்கே, இந்த சேர்ச்சை விட்டு போகைக்கே இதை சொல்லிக்கிட்டு போங்க. வாச சொன்னார் இப்படி சோதரிக்கிற சொல்ற ஆசீர்வாதத்தை சோதரிக்கிறது என்ன செய்யணும்? அதையே தியானிச்சுக்கிட்டு, அதையே தியானிச்சுக்கிட்டு. இப்ப அந்த வசனம் யோசுவாவுக்கு அந்த வாசிப்ப முதலாவது வாசிக்கணும். என்ன நேரம் இருக்கு? வாசிக்கும் யோசுவா 1:8. இந்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் இருக்கிற பிரமாணங்கள் இந்த வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை
இரவும் பகலும் சொல்லு, புள்ளைய பார்த்து சொல்லு, என்னுடைய புள்ள கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாள், அவனுடைய சமாதானம் பெருசா இருக்கும். என்னுடைய புள்ள எப்படி தோமஸ் அல்வா எடிசனுக்கு தாய் சொன்னாலோ, என்னுடைய படிப்பு இந்த புள்ள ஒரு முக்கலம் பார்த்து சொல்லியிருக்கா, என்னுடைய படிப்பில் என்னுடைய புள்ள சிறந்தவன், என்னுடைய படிப்பில் என்னுடைய புள்ள எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவான், என்னுடைய புள்ள கெட்டிக்காரன், என்னுடைய பிள்ளைக்கு தகுதியான ஸ்கூல் இது இல்லை என்னெல்லாம் சொல்லி வளர்ந்துதான் அவர் இந்த விஞ்ஞானியா வந்தார். அவர் சொல்லு வாசி. இரவும் பகலும் அதை சொல்லிக்கொண்டு உள்ளவர்கள் மேல சொல்லிக்கொள், வீட்டை சொல்லிக்கொள், கர்த்தருடைய வீடு இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லு, சொல்லிக்கொள். அப்பொழுது நீயே கடவுள் வாய்க்க பண்ற இதை நீ இதை சொல்லிக்கிட்டு இருந்தா நீயே வழிய வாய்க்க பண்ணிடுவாய், நீயே வழிய வாய்க்க பண்ணிடுவாய், நீங்க ஒவ்வொருவருமே வழிய வாய்க்க பண்ணிடுவீங்க. அப்பொழுது புத்திமான ஒருவனும் ஒருவரும் கலவை இல்லாது, ஒருவரும் முன்னாடி அவர் சுத்திட்டு இருக்கிறதுக்கு கலவை வேலை செய்துட்டு போகவே இல்லாது புத்திமானாவும் நடந்து கொள்வார். அப்ப இதுக்கெல்லாம் தேவன் சொன்ன கிரியம் வந்து ஆர்டர் கொண்டதுதா, காசை கொண்டதுதா, பணத்தை கொண்டது தெரியல. இந்த வார்த்தையை எடுத்து சொல்லடா, இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை பேசுங்க, அப்பொழுது சக்சஸ் உண்டாகும். என்னை சுற்றிலும் பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் சுற்றி வர பாளையமாகி இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயம் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் இருக்கிறார் என்னுடைய முன்னும் இன்னும் என்னை நெருங்கி ஓங்காரம் வைக்கிறேன். யோசுவாவுக்கு 1:5 சொன்ன 1:5 வாசிங்கம்மா. யோசுவா 1:5 அப்ப சொல்லுங்க, நீ உயிரோடு நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் எந்த தொழிலுக்கு முன்பாக, எந்த காரியங்களுக்கு முன்பாக, எந்த படிப்புக்கு முன்பாக, எந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருவனும் உயிரோடு என்ன நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் முன்னை எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுங்க, ஒருவனுமே எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வாக்கு தத்துவங்கள் எடுத்தெல்லாம் நீங்க சொல்ற விசுவாசம் கிரியை இல்லாத மக்களுங்க பிரசங்கம் முடிஞ்சிட்டு கவனமாக விசுவாசம் வந்து இது விசுவாசிக்கிறது. அங்க யாபகல சொல்ற கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் கிரியை செய்யறதா என்ன? விசுவாசம் இருந்தா 2 Corinthians 4:13 விசுவாசம் இருந்தா என்ன செய்யும்? விசுவாசம் கிரியையில காட்டுறதா என்ன செய்யும்? விசுவாசித்தே நாளை நாள் வாசிங்க 4:13 விசுவாசித்தே விசுவாசம் இருந்தால் விசுவாசம் என்ன செய்யும்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆதியை உடையவர்களாய் இருக்கிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம், கர்த்தர் சொன்னபடியால் பேசுகிறோம். பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு பிரமாணம். இங்க பாருங்க, என்ன எல்லாரும் பாருங்க, மின்சாரத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. மின்சார பிரமாணத்தின் படி மின்சார வேலைகளை செய்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணினீங்கன்னா அந்த மின்சார பிரமாணம் பேசும். விசுவாசமும் ஒரு பிரமாணமா இருக்கு. அந்த விசுவாச பிரமாணம் எப்படி செயல்படும்? வாயை துறந்து பேசுறதால நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் கீழாகாமல் மேலாகும், நான் தலையாக நான் வாழாகாமல் நிலையாகும், அப்படி சொல்லுவோம். அதுதான் விசுவாசத்தை செயல்பாட்டில் கொண்டு வர முறை. வாயை துறந்து நீ பேசணும். நாங்கள் இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம், ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க நான் கூட நேரம் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கீழாகாமல் மேலாகும், மேலாகும் இல்லை, கீழாகாமல் நான் மேலாகும், வாழாகாமல் தலையாவேன். ஆமே, நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், போகையிலும் ஆசீர்வதிப்பேன், வருகையிலும் செழிப்பாயிருப்பேன், போகையிலும் செழிப்பாயிருப்பேன், நான் பட்டணத்திலும் செழிப்பாயிருப்பேன், கிராமத்திலும் செழிப்பாயிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் 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 வாய்க்கும். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய தலை மேலே இருக்குது. கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். என்ற வார்த்தை எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் சொல்லுங்க சொல்லுங்க சொல். வாயை திறந்து நான் பார்த்து கேட்டிருக்கேன், வாயை திறந்து. செயல்படாத விசுவாசம் செத்ததாயிருக்கு. வாயை திறந்து சொல்லு. யாவேஸ் வாயை திறந்து சொல்லு, சத்தமா சொல்லு, வாயை திறந்து சொல்லு. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் கல்வியில சிறந்தோக்குவேன் என்று சொல்லு, நான் படிப்புல சிறந்தோக்குவேன் என்று சொல்லு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆளாக்காமல் தலையாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் வரவர விருத்தி அடைந்த மகா பெரியவனாக என்று சொல்லுங்க. வரவர வரவர வரவர
பார் நான் எரியோவையும் ராஜாக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆனா எரிகோ மதில்கள் பூட்டப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ள போகையும் இல்லை, வெளியில வரையும் இல்லை. அப்ப தேவன் பொறைமுறையை கொடுத்துட்டார். கவனமா கவனிங்க. அந்த மனுஷன் படுத்துக் கொள்ளும் முன்னே ஏறி போய் யார் சொல்றான்? ராகாப்பட்ட ஒரு புறஜாதி பெண் எரிகோவில் இருக்கிறவள் சொல்றாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்று. உங்களை பற்றி திகில் பிடிச்சிருக்கு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் திகிலோட நிக்கிறாங்க அங்கால. இப்ப போன ஒற்றர்களுக்கு அவள் சொல்றாள், உங்களை பற்றி இந்த கேட்ட தியானம், உங்களால திறமைகள் இதுகளை எல்லாம் கேட்டு எனக்கும் இங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கும் திகில் பிடிச்சிருக்குது. தேசத்திலே எரிகோவில் இருக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அதை தியானிச்சு எதை தியானிச்சு கீழே பாருங்க. கவனமா கேளுங்க. இந்த 2 வசனத்தையும் ஏன் சொன்னாங்க பாருங்க. நீங்க இத வாசிச்சுட்டு அதை வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது சிவந்த சமுத்திரத்தின் தண்ணியை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் ஜோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின எமோரியரையும் எமோரியரின் 2 ராஜாக்களையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது உங்கள் இருதயம் கரைந்து. இப்ப மேல் வசனத்தை வாசித்து பாருங்க. போய் இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே தியானம் எப்படி வந்துட்டு? நெகட்டிவா வந்துட்டு. தியானம் நெகட்டிவ்ல வேலை செய்யும், பாசிட்டிவ்ல வேலை செய்யும். நெகட்டிவா பயமுறுத்துற கதையை சொல்லி அதை தியானிச்சுட்டு அதை யோசிச்சு அதை கதைச்சு அதுக்கு அணுகுக்குள்ள வைக்கிறதுனா தியானம் நெகட்டிவா போயிடும். அப்ப இந்த கதைகளை அவங்க கேள்விப்பட்ட போது இப்ப வாசிங்க. அதால ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிச்சிருக்கிறது என்றும் இன்னும் ஒரு வசனம் இது பாசிட்டிவ் 22 என்ன 22 உண்டு 22 உண்டு உண்டல 2 மூப்பரா கூப்பிட்டு நான் வாடா. இது நெகட்டிவ் ஆனசின் நெகட்டிவ் சொல்லு. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்கிற ராஜா கண்டால் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் அந்த ராஜா மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியான் அவங்க அந்த ஊர்ல இருக்கிற மீதியானின் மூப்பரை நோக்கி, கவனமாக கவனிங்க, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த வார இஸ்ரவேல் கூட்டம் வெயித்து போடும். நெகட்டிவா இவனுக்கு ஓடுது, கற்பனை நெகட்டிவா ஓடுது. அப்ப என்ன நடக்குது? கேட்கிற வசனம் உங்களோட பாசிட்டிவான வசனத்தை கேட்க பாசிட்டிவாவே நீங்க சிந்திக்கணும். நான் தேவனால பிறந்த ஒரு உலகத்தை ஜெயிக்கிறவன், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அப்ப இப்படியான நெகட்டிவ், அப்ப நெகட்டிவ் இப்படி போகுது பாத்தீங்களா? கேள்விப்படுவீங்க. நெகட்டிவ் சிந்தனை வருது, நெகட்டிவ் சிந்தனை வந்து அந்த நெகட்டிவ் சிந்தனை வந்து அந்த 2 ஒற்றர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. நாங்க வந்து பயந்தடிச்சுக்கிட்டு தேவண்ட வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இங்க எங்களை அறியாமல் வார்த்தை போய் வேலை செய்து அவர்களை பயமுறுத்திடுச்சு. அவர்களுக்கு செய்த காட்சிகள் கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டோட பயம் உண்டாகும். அப்ப நெகட்டிவ்லையும் போகும், பாசிட்டிவ்லையும் போகும். நாங்க பாசிட்டிவா சிந்திக்கிறவர்கள். எம்ஜிஆர் சிந்திச்ச மாதிரி, தோமஸ் அல்வா எடிசன் சிந்திச்ச மாதிரி, தாவீது ராஜா சிந்திச்ச மாதிரி சிந்திக்கிறவர்கள் பேசுவாங்க.